சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த சாயப்பா ஆசையாக காத்திருந்தேன். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு பிரச்சனையும் கஷ்டமாகவும் இருக்குதுன்னு தானே நீ யோசிக்கிற. ஆனால் ஒரு மனுஷனுக்கு கஷ்டமும் பிரச்சனையும் வரலேனா தான் அவன் கவலைப்படணும். ஏன் தெரியுமா? பிரச்சனை இல்லாதவன் வாழ்க்கையில் எதையுமே முயற்சி செய்யலை, எந்த விதத்திலும் முன்னேறலைன்னு அர்த்தம். நீ எந்த அளவுக்கு முன்னேறுகிறாயோ, முன்னேற துடிக்கிறாயோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரதான் செய்யும். ஒரு காரியத்தை செய்கிறது நீ முடிவு எடுத்துட்டினா அதை நீ துணிஞ்சு தைரியமாக செய்யணும். இடையில யாராவது எதிரியாக வந்து நின்னாலும் அதை பகைச்சிக்க யோசிக்க வேண்டாம். பகையே இல்லாதவன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் எந்த காரியமும் செய்யாதவன் என்றுதான் அர்த்தம். என் அன்பு பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். சில நேரங்களில் அன்பை வெளிப்படுத்த நீ தயங்குற, அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி சிரிக்கிறதுக்கு யோசிக்கிற நீ கோபப்படுவதற்கு யோசிச்சினா பரவாயில்ல, கோபத்தை மட்டும் உடனே வெளிக்காட்டி விடுகிறாயே எப்படி என் தங்கமே? எப்போதும் கோபத்தை வெளிப்படுத்துவதில் உனக்கு தயக்கம் இருக்கட்டும். அன்பை வெளிப்படுத்த நீ யோசிக்க கூட வேண்டாம் என் செல்லமே. எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீ தொடர்ந்து ஆர்வமோடு பணியாற்றும் போது நிச்சயமா உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சிதான் தீரும். இப்போது உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நீ எதற்கு எடுத்தாலும் பயப்படுற, ஆனால் எல்லா காரியங்களும் சரியாக முடியணும்னு நினைக்கிறேன். மாற்றங்களை உணராமல், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி வாழ்க்கையில் முடிவு நல்லபடியாக வந்து ஜெயிக்க முடியும்? வாழ்க்கையில் எது மாறினாலும் என்ன மாறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோட நீரு. உன் வாழ்க்கையை நல்லபடியாக புதுப்பித்து உன் கைகளில் தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு செடி சின்னதாக இருக்கும்போது அந்த ஆடு மாடெல்லாம் அந்த செடியை கடிக்கும். அதுவே அந்த செடி மரமாக மாறினதுக்கப்புறம் அதை கடித்த ஆடுகளை அந்த மரத்தின் நிழலில் வந்து படுத்து உறங்கும். அதன் பெயர்தான் வெற்றி. இப்போது உன்னை யார் கடித்தாலும் குதறினாலும், அதாவது உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் சண்டை போட்டாலும் விமர்சனம் செஞ்சாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக உன்னுடைய வேலைகளை மட்டும் கவனமாக செஞ்சுக்கிட்டே இருந்தீனா நாளைக்கு நீ ஜெயிச்சதுக்கப்புறம் உன்னுடைய தயவை எதிர்பார்த்து அதே மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்போதும் அதிகமாக யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காம எல்லா விஷயங்களையும் என் மேலே பாரத்தை போட்டு சீக்கிரமே ஒரு நல்ல முடிவெடு. உன்னுடைய யோசனைகள் அனைத்துக்கும் நான் முடிவு சொல்கிறேன். உன்னுடைய கேள்விகள் அனைத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். நீ எப்போதும் தெளிவான மனசோடு இருக்கணுமே தவிர மனசை போட்டு குழப்பிக்கவில்லை வேணாம். உனக்கான அருமையான வாய்ப்புகளை இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன். எப்பொழுதெல்லாம் நீ அன்போடு இருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டவன் சாயப்பாவும் உன் கூட இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. அன்போடு இருக்கக்கூடிய நீ வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுட மாட்டேன். நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நானே செஞ்சு தர்றேன் செல்லமே. நீயும் ஒருபோதும் நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்பட வேணாம். இனி என்ன நடக்குமோன்னு நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். உனக்கு நடப்பது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் தான் நடத்துகிறேன். நிச்சயமாக அதன் மூலமாக நான் உன்னை பலப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன்றதை நம்பு. சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாமல் எப்போதும் எல்லா விஷயங்களையும் மன வலிமையோடு எதிர்கொள்ள தயாராகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் நிலையும் சரியாகும். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களில் கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் உனக்கு வெற்றியை கொடுத்து விட்டு போகும். இப்போ நான் எதுக்காக உனக்காக காத்திருக்கேன்னா, ரொம்ப நாளாக நீ நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்தை நானே வந்து ஆசீர்வாதம் செஞ்சு உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான்.
இப்பொழுது இந்த நிமிடத்திலிருந்து நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீயும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வார்த்தைகளை பேசும் போதெல்லாம் அடிக்கடி ஓம் சாய்ராம்னு சொல்ல பழகு. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தும் உன்னத சக்தியாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். என் திருவடிகளை பற்றி உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் விலக்கி வச்சு இனி வரக்கூடிய நாட்களில் நீ நல்லா இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி அனைத்திலும் என் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்க வேணாம். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என நம்பிக்கையோடு காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே திருப்பங்களையும் மாற்றங்களையும் அழகாக கொண்டு வரப்போகிறேன். நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்வில் வரவழைத்து உனக்கான வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. பல வருஷமாக கஷ்டப்பட்டு காத்திருந்த உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் நீ ஆசைப்பட்ட அத்தனை நிகழ்வுகளையும் நீ கேட்காமலேயே கூட என்னால் நடத்தி தர முடியும். நான் சொல்கிறத கேட்டு என் அறிவுரைப்படி நீ வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக அற்புதங்கள் நடந்தே தீரும். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்களை நான் நடத்த தான் போகிறேன். நீ எதிர்மறை எண்ணங்களை துளியும் உனக்குள்ள அனுமதிக்க வேணாம். எப்போதும் எல்லாத்தையுமே நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய். பேராசை இன்றி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக நீ இருந்தீனா உனக்காக நீ ஆசைப்படுவதை சிறப்பாகவே நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனசு உனக்குள்ளே இருந்தா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவும் நன்மையாகவும் முடியுமென் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பொறுமையாக இரு. இந்த சாயப்பா நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து சுகதிக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். துரோகங்களை நினச்சி வீழ்ந்து போகாமல், பிரிவுகளால் மனசுடைஞ்சு போகாமல் எப்போதும் தைரியமாக இரு. உன் கரத்தை பற்றி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யாமல் விடமாட்டேன். எப்போதும் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் கஷ்ட காலங்களில் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் நீ எதற்காகவும் கவலைப்படாமல் என்னை நம்பும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடப்பதை உன்னால் உணர முடியும்.